குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் வெளியாக இருக்குன்னு சொல்லியானும். அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு வந்து ஏக சார் அவர் டப்பிங் செஷனுக்கான வந்து ஒரு ஃபோட்டோ பிக்சர் வந்து வெளியாகி வேலை செலக்ட் இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கி அவர்கள் இந்த அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா பியூர் ஃபேன் பாய் சம்பவம் பண்ண போறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். அவர் எவ்வளோ பெரிய தலை ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏக சார் அவர்கள் தீவிரமான ரசிகர். அவர் எடுத்த மார்க் ஆண்டனி படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமான ஹிட்னு சொல்லியானும். மார்க் ஆண்டனி படத்தால வந்து செம்ம கூசம்ஸான மூமெண்ட்ஸ். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து ஏகே சார் அவர்கள் வேற மாதிரி கட்டியிருப்பாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா 3 லுக்கில் வந்து ஏகே சார் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது குட் பேட் அக்லியில். விடாமுயற்சி திரைப்படத்தில் ஷாவடிக்க அந்த பாட்டோட வைப்பை வந்து இன்னும் குறையல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து இன்னொரு அப்டேட்ஸ் டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏகே சார் அவர்கள். அதாவது விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு அப்டேட்ஸும் லைன் மேலே வரப்போதுங்க. வேற மாதிரி இருக்க போது ஃபன் ஓவர்லோடிங் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூர் குஸ்டம்ஸ் இருப்பது ஏகே சார் அவர் பர்த்டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன வாய்ப்புகள் இருக்குது சம்மர் நோக்கி. ஓகே நண்பா, விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ், குட் பேட் அக்லி சம்மர் ரிலீஸ். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 2 days நியூ இயர். நெக்ஸ்ட் இயரில் 2025 2 படம் ஏகே சார் இருக்க போது ஃபேன்ஸ் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்க போகிறாங்க. உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.